ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான நாளைக்கான எபிசோடில் பிரபாவை வெளியில் கூப்பிட அங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது அனாமிகாவும் வந்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பிரபாவுக்கு ஒரு சாரி எடுத்து வச்சு கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தையும் சொல்கிறாங்க. அது என்னோட ப்ரோ சாரிலாம் கட்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, இல்லை ஒரு பொண்ணுக்கு சாரி தான் ரொம்ப அழகாக இருக்கும், சாரி கட்டினா தான் லட்சணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்கிறதுக்கு அப்புறமா அந்த சாரியும் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் மகா கால் தாங்கி தாங்கி நடந்து போக கீழே விழுற ஸ்டேஜில் சூர்யா வந்து தாங்கி பிடிக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு மகாவோட காலுக்கு தைலம் தேய்ச்சி விட, பரவாயில்லையே தைலம் தேய்ச்சி விடுறாரு அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்க, அந்த சமயத்தில் தாத்தா பாட்டி இதை பார்த்து சந்தோஷம் அடை. இந்த பக்கம் மகா தாத்தா பாட்டியை பார்த்தவுடன் தாத்தாவுக்காகத்தான் நடிக்கிறாரோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 தடவை தோள் மேலே கை பிடிச்சி நடக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தனியாக நடந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு மகாவை நடக்க வைக்கிறாரு சூர்யா. இந்த சீனில் சாமி கிட்ட தன்னோட வேதனையை சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீனில் கோடீஸ்வரி அவங்க கணவர் வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் சீமந்த பேச்சுவார்த்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பக்கம் வீட்டுக்கு போன பிரபா அந்த சாரி எடுத்து கட்டி பார்க்குறாங்க. நடந்த விஷயத்த நினச்சி வெறுப்போட திரும்பவும் அந்த சாரி எடுத்து அவிழ்த்து அதே இடத்துல போட்டுடுறாங்க. கோடீஸ்வரி ஐஸ்வர்யா கூட இங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த பக்கம் சாப்பிட கூப்பிடுறாங்க ராஜலட்சுமி அவங்க கணவர். அவங்க வரமாட்டேன்னு மறுக்கிறாங்க. அப்புறமா ராஜலட்சுமியோட வீட்டுக்கார் வந்து சொல்கிறதன் பேரில் அதுக்கப்புறம் சாப்பிட வராங்க. எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாற அதுக்கப்புறம் கோடீஸ்வரியை உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க. பரவாயில்ல, எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு கோடீஸ்வரி சொல்ல, பரவாயில்ல ஆண்டி உட்காருங்க அப்படின்னு வந்து சூர்யா சொல்கிறதன் பேரில் ராஜலட்சுமி பக்கத்தில் உட்கார ராஜலட்சுமிக்கு பயங்கர எரிச்சல் ஆகிடுது. இன்னொரு பக்கம் பிரபா விஜய் நினச்சி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ரூமுக்கு வந்த சூர்யா கிட்ட சூர்யாவோட மனசாட்சி சொல்லுது, மகா மேலே இருக்க கோவையெல்லாம் போய் அவளை நீ காதலிக்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரிஜினல் வந்து சொல்லுது. இல்லை, நீ அவளை மனசார விரும்ப ஆரம்பிச்சுட்ட அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்த பக்கம் சித்ராதேவி ரூமுக்கு வந்த கோடீஸ்வரி அவங்க கணவர்கிட்ட பேசுகிறாங்க. இவங்களை எப்படியாவது துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சித்ராதேவி நினைக்க, நான் ஏசி ரூமில் படுத்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே லவுடாக பேசுகிறாங்க. கோடீஸ்வரியை இங்கேருந்து எப்படி துரத்துறது அப்படின்ற ஐடியா எனக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கும்போது ஏசி கூலிங்க அதிகமாக வைக்கிறாங்க. கோடீஸ்வரிக்கு ரொம்ப அதிகமாக குளிர் ஏற்படுறதுனால கபோர்டில் இருந்தால் புடவை எடுத்து போத்திக்கிறாங்க. எழுந்த பிறகு தான் தெரியுது சித்ராதேவி இதை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க. சீன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம ப்ரோமோவிலேயே பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்ததா ரூமுக்கு வந்த மகா கிட்ட சூர்யா வந்து நல்லா பேசிட்டு இருக்காரு. வீடா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு மகா கேட்க, இப்போ இந்த ராத்திரியில் போய் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் சூர்யாவும் வந்து கூட்டிட்டு போறாங்க. மகா சுடிதார் போட்டுட்டு போறாங்க, யாருக்கும் தெரியாம மிட் நைட்ல. மகா பைக்ல கூட்டிட்டு போறாங்க. 2 பேரும் ரொம்பவே நெருக்கமா போறாங்க. இதனால மகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பூட்டி இருக்க கடைக்குள்ள போயிட்டு என்ன பண்றாங்க, அவங்களே அதை தயார் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கடைக்குள்ள ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அதை செய்யறதுனால கடை ஓனர் வந்து ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸ்க்கு கால் பண்றாரு. பக்கம் சூர்யா மகா 2 பேரும் பாட்டும் கேலியுமா என்ன பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு அதை மேக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஷட்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. போலீஸும் வருது. எப்படியும் சமாளித்து அங்கேருந்து மகா சூர்யா 2 பேரும் கிளம்புறதுக்கு எல்லாம் எடுத்து எல்லாரும் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆச்சு எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை கோத்து விட, அவரும் எதையோ சொல்லி சமாளிக்க, மகாவோட சின்னத்தை அப்போ நைட்டு போயிட்டு காலையில் தான் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கௌதம்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஐஸ்வர்யா கடத்த சொன்னவன் என்னை பெயில் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி மிரட்டுறான். என்னை எடுக்கலைன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிவிடுவேன், நீ தான் கிட்னாப் பண்ண சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. பெயில் எடுக்கிறதுக்கு 15 லட்சம் தேவைப்படும் அப்படின்றதுனால ஐஸ்வர்யா நகை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு கீழே இறங்கி வர கௌதம் நகைக்காக மாட்டிக்கிறாரா இல்லை அதிலிருந்து தப்பிச்சிடறாரா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிவிக்கு முன்னாடி. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.